அதாவது முன்னாடி பருவ நிலைமைகள் இருந்துச்சு, பருவ காலம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ நம்ம புதுக்கோட்டைக்காரவங்க சொல்லுவாங்க, இவங்க கூட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியில் காற்று நிறையா அடிச்சதுன்னா ஐப்பசியில் மழை அதிகமாக வரும். ஏன்னா ஆடியில் வந்து கிழக்கு நோக்கி போகிற காற்று அங்கே அஸ்ஸாம் பகுதியெல்லாம் போய் நாகாலாந்தெல்லாம் போய் அங்கேருந்து மறுபடியும் திரும்பி வரும். அப்போ இருக்கிறது ஒரே பருவமழை தான். வாத்தியார் தான் பள்ளிக்கூடத்தில் 2 பருவமழைன்னார். ஒரு காற்று போய் சுழந்துட்டு திரும்பி வரும். அப்போ ஆடியில் நிறையா காற்று அடிச்சிருந்தீங்கன்னா அந்த காற்று போய் இங்கே நிறையா திரும்பி வரும். ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும், நிறையா வரும். அதனால் இங்கே காற்று இல்லைன்னாவே சொல்லிவிடுவான், ஐப்பசியில் இந்த வருஷத்தில் மழை இருக்காதுன்னு சொல்லிவிடுவான். இது எல்லா காலத்தையும் பொருந்தும். ஆனால் இப்போ வந்துன்னா உங்களுக்கு பருவமழையே கிடையாது, புயல் மழை மட்டும் தான் இருக்குது. எப்போ காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்குதோ அப்போ தன்னால் உங்களுக்கு புயல் வந்துடுது. இது எவனாலையும் கணிக்க முடியாது. அதுலேருந்து அழிவை குறைச்சிக்கிறது எப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம யோசிக்கலாம். ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, அழிவை குறைச்சிக்கிறது எப்படி